அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெட் கலர் ஜோன் தான். அதாவது நேற்றே சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து யூஎஸ் டாலர், அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியன் மதிப்பு வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட யூஎஸ் டாலர்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நல்ல ஒரு ஃபால் எடுத்திருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரெட் கலர் ஜோன்ல இருந்தது. ஸோ அதை வச்சு தான் சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக ஒரு கேப் டவுன் வந்து விழுவதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் கேப் டவுன் விழுகல, இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு செல் சைடு தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ புட் ஆப்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பாசிட்டிவ் ஜோன்ல மேலே தான் வந்துட்டு இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆட்டோ. ஸோ நிஃப்டி ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட பங்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2.58% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. இது கிட்டத்தட்ட 569 பாயிண்ட் வந்து இறங்கியிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வெஹிக்கல் இருக்கு. அது மாதிரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கலை வந்து இம்போர்ட் பண்றப்ப இந்தியாவில் வந்து டாக்ஸஸ் வந்து குறைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதனால எப்படிங்க பாதிக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உள்நாட்டு நிறுவனங்கள் வந்து நிறைய இருக்கு. எய்ச்சல் மோட்டார், M&M. ஸோ இந்த மாதிரி உள்நாட்டு நிறுவனங்கள்ல இவங்களே தயாரிச்சு இவங்களே இந்தியா ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஒரு விநியோகம் வந்து பண்றப்ப ஸோ இவங்களுக்கு லாபம் வந்து அதிகமாக வந்து கிடைக்கும். இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்து நீங்க இங்க இம்போர்ட் பண்ணா அதோட டியூட்டி டாக்ஸஸ் வந்து குறைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால மற்ற நாடுகள்ல இருக்கிற கம்பெனிஸ் வந்து உள்ளார வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இதன் காரணமா தான் பாத்தீங்கன்னா இங்க உள்நாட்டுல இருக்கிற ஸ்டாக்ஸ் வரலாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே இறங்கி இருக்கு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், லிஸ்ட் எடுத்து காட்டுறோம் பாருங்க. கிட்டத்தட்ட நிஃப்டி ஆட்டோல பாத்தீங்கன்னா இத்தனை டைப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு. ஸோ ஏச்சர் மோட்டார், MRF, பாலகிருஷ்ண இந்தியா, அப்புறம் பாஸ் லிமிடெட், மாருதி, பஜாஜ் ஆட்டோ, ஹீரோ மோட்டார் கிராஃப்ட், அசோக் லேலண்ட், அப்போலோ டயர்ஸ், பாரத் ஃபோக், மதர்சன், டாடா மோட்டார்ஸ், எக்ஸைட், டிவிஎஸ் மோட்டார், M&M. கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ஜோன்ல தான் வந்து க்ளோசிங் வந்து ஆயிருக்கு இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம். இதுல அதிகமா வந்து இறங்கினது எது அப்படின்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா. ஸோ M&M தான் பார்த்தீங்கன்னா இப்போது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் வந்து நிறைய வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி. இந்த நியூஸ் வந்தோடனே அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு கம்பெனில ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார் வந்து கிட்டத்தட்ட 3.94% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாருதி, பஜாஜ் ஆட்டோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் இறங்கியிருக்கு. ஸோ நாம மண்டே போயிட்டு இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணா கொஞ்சம் வந்து ஒரு புட் ஆப்ஷன் சைடு வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ப்ராஃபிட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா கண்டிப்பா அந்த நியூஸுங்கிறது இந்த நிஃப்டி ஆட்டோவை பொறுத்த வரைக்கும், அதாவது ஆட்டோமொபைல் செக்டாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி வாங்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான் இது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் FinNifty, Nifty 50, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸ் மூணுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் க்ளோசிங் தான் நடந்திருக்கு. ஸோ Nifty 50, FinNifty, பேங்க் எக்ஸ் மூணுமே ஈக்குவல் க்ளோசிங். ஸோ மற்றபடி பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து NSEல மொத்தம் வந்து 2916 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1100, டிக்ளைன்ஸ் வந்து 1744, அன்சேஞ்ச் வந்து 72. 52 வீக் ஹைல வந்து பார்த்தீங்கன்னா 23 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல வந்து பார்த்தீங்கன்னா 91 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இப்போ வந்து ஸ்டேபிள் ஆயிடுச்சு. 52 லோல பார்த்தீங்கன்னா 91 ஸ்டாக்ஸ் மட்டும் தான் இருக்கு. 100 பிலோ 100ல தான் இருக்கிறனால ஸோ மார்க்கெட் இப்போதைக்கு வந்து ஒரு ஸ்டேபிள் கண்டிஷன்ல தான் இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்கியூட்ல 170, நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோயர் சர்க்கியூட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 70 ஸ்டாக்ஸும் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ பாசிட்டிவ் ஸ்டாக்ஸ்ல பாசிட்டிவ் கம்பேர் பண்றத விட கொஞ்சம் நெகட்டிவ் சைட்ல அதிகமாக வந்து க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஓகே, பேங்க் நிஃப்டி என்ன நடக்கும்? ஸோ பேங்க் நிஃப்டி எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஜோன்ல தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிஃப்டியும் அதே மாதிரி தான். நிஃப்டி வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. எந்த இடத்துலன்னா இதுக்கு முன்னாடி 15th February 17th லோ வந்து 22,725, அதுக்கு கீழே க்ளோசிங் வந்து வைக்கல. ஸோ மார்க்கெட் அதுக்கு கீழே க்ளோசிங் வச்சிருந்தா ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லிடலாம். ஸோ கண்டிப்பாக மண்டே வந்து ஒரு கேப் டவுன் பாசிபிள். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் நடக்கும் அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துல எக்ஸாக்டா ஒரு சப்போர்ட் ஜோன் தான் எடுத்திருக்கு. ஸோ மேலே கொண்டு வந்து தான் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் நம்ம முக்கியமாக கவனிக்கக்கூடிய இன்னொரு விஷயம் நிஃப்டியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் டபுள் பாட்டம் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டது இந்த இடம். ஸோ February 14th இந்த இடம், இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் சப்போர்ட்னு சொல்லிட்டு தான் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்.
ஸோ இதோட க்ளோசிங்க்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா February 14th லோக்கு மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொன்னேன். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய ஒரு இதில் இருக்கும். ஸோ February 17th க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 22,959. ஸோ அந்த இடத்த தான் நம்ம வந்து சப்போர்ட்டாக வந்து எடுத்துட்டு இருந்தோம். இப்போ இன்னைக்கு கேண்டிலோட க்ளோசிங் பாருங்க 22,795. ஸோ சப்போர்ட்டான கேண்டில்ஸ் க்ளோசிங்க்கு கீழே வந்து கேண்டில்ஸ் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கண்டிப்பா வந்து மண்டேவும் பார்த்தீங்கன்னா ஒரு செல் சைடு தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து நிஃப்டியில் வந்து இருக்கும். ஸோ நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ரெண்டுமே அதே தான். ஸோ இதுக்கு முன்னாடி எந்த கேண்டில் வந்து சப்போர்ட்டா எடுத்துட்டு க்ளோஸ் ஆயிருந்ததோ ஸோ அதே கேண்டில் க்ளோசிங்கு கீழே தான் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். ஸோ வீடியோ மறுபடியும் கூட போட்டு பாருங்க, நீங்க போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க. சிம்பிள் தான். இப்போ February 17th அப்புறம் பார்த்தீங்கன்னா January 27th இந்த ரெண்டு கேண்டிலோட க்ளோசிங் வேல்யூக்கு கீழே தான் இன்னைக்கு வந்து க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பா அகைன் வந்து ஒரு செல் சைடு எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டி அந்த மாதிரி நடக்கல. ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு தான் மேலே வந்திருக்கு. இதை எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா ஹையா பிரேக் பண்ணாலும் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் ஸோ கண்டினியூஸாக ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி இல்லாமல் இந்த லோவை பிரேக் பண்ணால் மட்டும் நம்ம செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதாவது இன்னைக்கு லோ வந்து 48,764 பேங்க் நிஃப்டியில். ஸோ அதை பிரேக் பண்ணால் மட்டும் நம்ம 200 to 300 பாயிண்ட்ஸ் போக டவுன் சைடு வந்து எதிர்பார்க்கலாம். போத் பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க் எக்ஸ் ஸோ ரெண்டுமே சேம் தான். ஆனால் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன சொல்லணும் 60 to 70% வந்து ஒரு செல் சைடு எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ மார்க்கெட் கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆனா கூட, அதாவது க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலோ இல்லை கேப் அப்ல ஓப்பன் ஆனா கூட ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து கீழே வரதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்கு. சப்போஸ் இந்த க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் இந்த லோக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் 22,795ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஒன்று லோவை பிரேக் பண்ணால் செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம், இல்லைன்னா கொஞ்சம் மேலே வர மாதிரி இருந்தால் கூட இந்த 22,795 போயிட்டு கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியில் வந்து இருக்கு. அதோட டார்கெட் வந்து 22,500. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த 22,500ங்கிறத டச் பண்ணிடும் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்போர்ட் தான் எடுத்துட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் தான் எடுத்துட்டு இருக்கு. இதையும் பிரேக் பண்ணாதான் செல்லிங், இல்லைன்னா கண்டினியூஸாக பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ மிட் கேப் நிஃப்டி ஆஸ் யூஷுவல், அதாவது அந்த ப்ராஃபிட் புக்கிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ எப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 17th இருந்து மேலே வந்தது. ஸோ வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு 3 or 4 daysல ப்ராஃபிட் புக்கிங் நடந்து ஸோ அகைன் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் ஜோன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ லோவை பிரேக் பண்ணால் அடுத்த டார்கெட் வந்து 10,842 மிட் கேப் நிஃப்டியில். ஸோ சென்செக்ஸ் வந்து செல்லிங் தான். பேங்க் எக்ஸ் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் நிஃப்டி சொன்ன மாதிரி தான் லோவை பிரேக் பண்ணால் மட்டும் செல் சைட் போங்க, இல்லைனா ஹையாக பிரேக் பண்ணால் 200 to 300 பாயிண்ட்ஸ் பக்கம் பை எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ மற்றபடி நிஃப்டி எல்லாமே நிஃப்டி பிரேக் அவுட் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த க்ளோசிங்க்கு கீழே தான் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி கேண்டல் வந்து January 27th லோ வந்து 22,761. இன்னைக்கு லோ வந்து 22,753. 761 753 இன்னும் கொஞ்சம் டவுன் ஆனது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஒரு பேங்க் நிஃப்டி 50 எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் எடுக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. கேப் டவுன் விழுந்தது அப்படின்னா மண்டே செல்லிங் தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து இது அவ்வளோவா இன்னைக்கு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நான் ஓரளவு நார்மலாக தான் இருக்கு. US$ விசஸ் இந்தியன் ருப்பி ஓரளவு நார்மலாக தான் இருக்கு. அந்த டேட்டா வந்து இன்னைக்கு அவ்வளோவா நமக்கு வந்து தேவைப்படாது. ஸோ மற்றபடி இந்த டேட்டாஸ் வச்சு நம்ம இது பண்ணால் மட்டும் போதும். கொஞ்சம் ஆட்டோ செக்டார் இதை எடுத்து கொஞ்சம் புட் ஆப்ஷன் நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். கரெக்டாக ஒரு ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சுட்டு இந்த Eicher மோட்டார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா M&M, டிவிஎஸ் மோட்டார், ஸோ இந்த மாதிரி செக்டார் எடுத்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் புட் ஆப்ஷன்லாம் ட்ரா பண்ணி நம்ம ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஆட்டோ செக்டார் வந்து மண்டே வந்து நம்ம வந்து எடுத்து பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 days ஆன்லைன் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் வந்து அடுத்த மண்டே, அதாவது February 24th February 28th வரைக்கும் மார்னிங் பேட்ச் இருக்கு, ஈவினிங் பேட்ச் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா டாபிக்ஸும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கவர் ஆகிடும். எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுவுமே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் கிளாஸ் கிடையாது, லைவாக வந்து நானே வந்து டீச் பண்ணுறது தான். ஸோ அதனால் நீங்கள் டவுட்ஸ் எல்லாம் அப்பப்பயே கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பிடிஎஃப்பும் ப்ரொவைட் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் லைஃப் டைம் சப்போர்ட்டும், அதாவது நீங்கள் கிளாஸ் முடிச்சுட்டு போயிட்டு ஒரு 10 days 15 days ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இத்தனை டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னால் ஸோ அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ கால் மாதிரி எடுத்து ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. டெலிகிராம் சேனல் லிங்க்ல வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ அதில் கிளிக் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்க.
நான் வந்து ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.